உங்கள் அனைவரும் யஷ்வின் எஸ்கே யூடியூப் சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காப்பர் பைப்பை நம்ம எப்படி பெண்ட் பண்ண போகிறோன்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காப்பர் பைப்பை நம்ம நார்மலாக கையிலலாம் வளைக்கக்கூடாது. ஏசிக்கு போகிற காப்பர் பைப்பு நார்மலாக அதோட டூல் வச்சு தான் இந்த காப்பர் பைப்பெல்லாம் பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த காப்பர் பைப்பை எப்படி பெண்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும், இதை பற்றிய டீட்டெயில் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதை பற்றி ஏசி பற்றி விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களும் பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏசி வேலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ இன்னும் அதிகமான வீடியோக்களை உங்களுக்கு அப்லோட் பண்ணி நீங்களாம் இந்த ஏசி தொழிலை கற்றுக்கிட்டு சிறந்த முறையில் உங்கள் வீட்டில் இருக்க ஏசியும் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் இந்த இதையே ஒரு தொழிலாக கூட கற்றுக்கிட்டு நீங்கள் சொந்தமாக கூட ஒரு தொழில் தொடங்கலாம். உங்களுக்கு இன்னும் இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக கற்றுக்கணும், எங்கள் பயிற்சி நிலையத்தையும் அணுகி இந்த தொழிலை கற்றுக்கலாம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்பர் பைப்பை நம்ம பெண்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் பெண்டர் அண்டு ஸ்ப்ரிங் பெண்டர், இந்த 2 பெண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பெண்டர் வச்சு தான் நம்ம காப்பர் பைப்லாம் பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெக்கானிக்கல் பெண்டர் பார்த்திங்கன்னா பல வெரைட்டியில் கிடைக்குது. அதில் நமக்கு எது நமக்கு கிடைக்குதோ அந்த மெட்டீரியலை வச்சு உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியும் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான அந்த பெண்டரை வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த பெண்டர் மூலிமா நீங்கள் காப்பர் பைப்பை பெண்ட் பண்ணால் தான் இந்த ஏசிக்கெலாம் பெண்ட் பண்ணும்போது காப்பர் பைப் லைன் போடும்போது இன்டோர் டு அவுடோர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா காப்பர் பைப், அந்த காப்பர் பைப்லாம் பெண்டெலாம் அக்யூரேட்டாக அடிக்கணும்னா நம்ம இந்த பெண்டர் இருந்தால் தான் உங்களால் கரெக்டாக வேலை செய்ய முடியும். ஸோ அந்த பெண்டரு நீங்கள் எந்த வெரைட்டி வாங்குறீங்களோ அதோடைய உங்களுடைய இதை பொறுத்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பெண்டரும் வருது, ஸ்ப்ரிங் பெண்டரும் வருது. மெக்கானிக்கல் பெண்டர்னால் அக்யூரேட்டாக நம்ம பண்ணலாம். ஸ்ப்ரிங் பெண்டரில் கொஞ்சம் நம்ம மேனுவலாக பண்ணுறது, அதனால் பொறுமையாக நம்ம பண்ணணும். இந்த ஸ்ப்ரிங் பெண்டரில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வருது. அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி 1/4, 3/8, 5/16, 1/2 inch, 5/8 இது மாதிரி எல்லா வெரைட்டிலையும் வருது. அந்த பைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்ப்ரிங் பெண்டரில் இன்னர் ஸ்ப்ரிங் பெண்டர், அவுட்டர் ஸ்ப்ரிங் பெண்டர் 2 வருது. இன்னர் ஸ்ப்ரிங் பெண்டர் வெளியில் போகிறது, அவுட்டர் ஸ்ப்ரிங் பண்ணுறது உள்ளுக்குள்ளே காப்பர் பைப்புக்குள்ளே போகிறது. இந்த காப்பர் பைப்பில் நம்ம ஸ்ப்ரிங் எல்லாம் போனால் இது மாதிரி தான் பெண்ட் ஆகிட்டு பிஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு பைப்பு சரியாக வளைக்க வராது. அதனால தான் நம்ம இந்த ஸ்ப்ரிங் பெண்டர் போகிறோம். இப்போ எப்படி ஸ்ப்ரிங் பெண்டர் போடுறது பார்க்கலாம். ஸ்ப்ரிங் பெண்டர் நார்மலாக அந்த காப்பர் பைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவில் ஸ்ப்ரிங் பெண்டர் போடணும். ஸ்ப்ரிங் பெண்டரை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு பெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக பெண்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணலாம். இப்போ இதை பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரிங் பெண்டர் எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக புல்லை தள்ளிட்டு நமக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடம் மார்க் பண்ணி பெண்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அதை சுற்றி ஸ்ப்ரிங் பெண்டரை எடுத்துடணும். வெளியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ 90 டிகிரி வேணுமோ அது மாதிரி தேவைன்னா வந்துடும். அதே மாதிரி நம்ம காலில் கூட வச்சு பெண்ட் பண்ணிக்கலாம். கையில் வளைக்க முடியல, ரொம்ப இதாக இருக்குன்னா காலில் கூட வச்சு பண்ணிக்கலாம். கப்பால் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப்பும் அழகாக எவ்வளோ 90 டிகிரியில் வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி இன்னர் ஸ்ப்ரிங் பெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே அதுவும் அந்த பைப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வருது. இந்த இன்னர் ஸ்ப்ரிங் பெண்ட் எப்படின்னா காப்பர் பைப்பு உள்ளே கொடுத்துடணும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த இது பண்ணுறது வெளியில் கொடுத்தோம் இல்லையா. இதில் பாருங்கள் ட்ராப்பர் எண்டு, ரிங் எண்டுன்னு இருக்குது பாருங்கள். ரெண்டு வெளியில் இருக்கணும். இதை வச்சு தான் நம்ம இழுக்க முடியும். ஸோ அந்த காப்பர் பைப்பை நம்ம எந்த இடத்துல பெண்ட் பண்ணுமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு பொறுமையாக அந்த காப்பர் பைப்புக்குள்ளே இந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே தள்ளிட்டு நம்ம அழகாக பெண்ட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த உள்ளே தள்ளும் போது இந்த சைடு 1 இன்ச்சு இந்த சைடு 1 இன்ச்சு இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை ரொம்ப லென்த்தாக உள்ளே தள்ளணும் அப்படின்னா ஒரு ஒயர் ஒன்று அந்த ரிங் சைடு ஒயர் ஒன்று கட்டிட்டு உள்ளே தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் பெண்ட் பண்ண பிறப்பு ஒயரை வச்சு இழுத்துருங்க. ஸோ ஈஸியாக நம்ம அதை பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பெண்ட் பண்ணும்போது பொறுமையாக கையில் நிதானமாக இது மாதிரி கையை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு அழகாக வளைச்சிங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அது பண்ணிக்கலாம். கையில் வளைக்க முடியலன்னா இந்த மாதிரி காலில் கூட முட்டிக்கிட்ட வச்சு பொறுமையாக நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி நம்ம பண்ணுறோம் பாருங்கள். ஓஸில் காப்பர் பைப்பில் அழகாக அந்த ஸ்ப்ரிங்கை பொறுமையாக அது என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு எவ்வளோ தூரம் தேவையோ எந்த இடத்துல பெண்டு தேவையோ அந்த இடம் வரைக்கும் தள்ளிட்டு பொறுமையாக
இந்த மாதிரி அழகாக வளைச்சிங்கன்னா உங்களுக்கு காப்பர் பைப்பு பிஞ்ச் ஆகாமல் கரெக்டாக வந்துடும். பிஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த கேஸோடைய ஃப்ளோ வந்து சரியாக போகாது. அதுக்காக தான் பிஞ்ச் ஆகாமல் பண்ணுறது. கேஸோடைய ஃப்ளோ வந்து அப்போ தான் கரெக்டாக போகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ 90 டிகிரி தேவைன்னா 90 டிகிரி வளைச்சிக்கலாம். இல்லை 180 தேவைன்னா 180 டிகிரிக்கு நம்ம வளைக்கலாம். ஸோ வளைச்சிட்டு பொறுமையாக நீங்கள் இதை இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு வந்து தனியாக அழகாக வெளியில் வந்துடும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு தெரியுமோ ரொம்ப கரெக்டாக கரெக்டாக வளைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான முறையில் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வந்து பொறுமையாக நிதானமாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா தனியாக வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக அழகாக எடுத்துங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி 90 டிகிரி 180 டிகிரி இதில் வந்து அக்யூரேட்டாக பண்ணோன்னா நம்ம இந்த பெண்டரை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். மெக்கானிக்கல் பெண்டர் வச்சு தான் நம்ம அந்த காப்பர் பைப்பை பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மெக்கானிக்கல் பைப்பை வச்சு பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வரும். உங்களுக்கு வந்து அந்த பெண்டு வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் வேணாலும் வரும், 90 டிகிரியில் வேணாலும் வரும். எப்படி வேணுமோ அப்படி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பெண்டரில் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணி பொசிஷன் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக காப்பர் பைப் வச்சுங்க. எந்த இடத்துல பெண்ட் பண்ணணுமோ அது நேராக வச்சுட்டு அப்புறம் அந்த லாக் இருக்கும், லாக்கை வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த 0 பாயிண்டில் கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு அந்த பெண்டரை அழகாக பொறுமையாக அதை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த பெண்டரில் எப்படி வைக்கிறோன்றதை பாருங்கள். பார்த்திங்களா, உள்ளே நம்ம எந்த இடத்துல தேவையோ மேலே தூக்கிடணும். ஹேண்டில் மேலே தூக்கிட்டு எந்த இடத்துல நம்ம பெண்ட் பண்ணணுமோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல பெண்ட் பண்ணிட்டு அந்த 0 பாயிண்டில் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு பொறுமையாக அப்படியே அழகாக வளைச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு காப்பர் பைப்பு பெண்ட் ஆகிடும். இது எல்லா பைப்பையுமே பண்ணலாம். குவார்ட்டர் பைப்புலேருந்து 5/8 வரைக்கும் நம்ம பெண்ட் பண்ணலாம். இப்போ 5/8க்கு மேலே போய் 1 இன்ச்லாம் வந்து பெண்ட் பண்ண முடியாது. அதனால் 5/8 வரைக்கும் தான் நம்ம பெண்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் பெண்டர் இருக்குது உங்களுக்கு. சாஃப்ட் காப்பர் பைப்புனா பெண்ட் பண்ணலாம். ஹார்டன் பைப்லாம் பெண்ட் பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ 90 டிகிரியில் அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ 180 டிகிரியில் பண்ணோம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்படி அழகாக வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிட வேண்டாம். அந்த மாதிரி இப்போ 90 டிகிரி வந்துருச்சு இல்லையா, 180 டிகிரியில் பண்ணோன்னா இந்த மாதிரி வேணும்னு வச்சிங்களேன். அதை என்ன பண்ணோம், லாக் எடுத்துகிட்டு உள்ளே வைங்க. காப்பர் பைப்பை உள்ளே வச்சுட்டு மார்க் பண்ணிடணும். எந்த இடத்துக்கு தேவையோ அதை மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பைப்பை வந்து பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அதை கரெக்டாக வச்சுட்டு எந்த இடத்துல நம்ம 180ல் வேணும், இந்த இடத்துல வந்து பைப் வந்து ஃபுல்லாக யூ பெண்ட் மாதிரி வரணும் அப்படின்னா அதை உள்ளே பொசிஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் பண்ணிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பாதி வரைக்கும் பண்ணோம் இல்லையா, 90 வரைக்கும் பண்ணிடலாம். இதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக மடிக்கணும். ஃபுல்லாக ஒரே இதை அந்த 0 பாயிண்டில் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு சுற்றுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பெண்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். 180 டிகிரியில் வந்துருச்சு. ஸோ அக்யூரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பெண்ட் பண்ணுற காப்பர் பைப்பை பெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹார்டன் பைப்லாம் வந்து நம்ம கையில் பெண்ட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாயிண்ட்டு தான் போடணும். இப்போ 1 இன்ச்சு, அப்புறம் 1 பார் 3/8, 1 பார் 5/8, 2 பார் 3/8, 2 பார் 5/8 இது மாதிரி நிறைய இது வருது. இந்த இதில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றுக்கு ஒரு சைஸ் கொடுத்து என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளியராக பார்த்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்போ, டீ, பெண்டு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் விற்கிது. ஸோ அந்த காப்பர் பைப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பொருளை வாங்கிட்டு இந்த காப்பர் அதை பாரு டீ ஜாயிண்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த டீ ஜாயிண்ட்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம இதுக்கு போடும்போது இந்த மாதிரிலாம் மேலே நிறைய காப்பர் பைப்பெலாம் ஜாயிண்ட் ஹார்டன் பைப்பெலாம் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிங் தான் பண்ணணும். நம்ம பிரேஸ் பண்ணி தான் நம்ம காப்பரை ஜாயின் பண்ண முடியும். பெண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ பிரேசிங்னால நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிரேசிங் பார்த்து. அதை பார்த்துட்டு பிரேசிங் எப்படி பண்ணுறது கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா லீக்கேஜ் இல்லாமல் அக்யூரேட்டாக பிரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இல்லாமல் இதாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம காப்பர் பைப் எப்படி பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது சம்மந்தமாக ஏசி சம்மந்தமாக இன்னும் நிறைய நீங்கள் கற்றுக்கணும். நிறைய இது ஏசி சம்மந்தமாக சொந்தமாக தொழில் தொடங்கணும், இமீடியட்டாக தொடங்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட வாங்க. உங்களுக்கு குறைந்த காலத்திலே குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கும் தனியாக முறையிலே தனித்தனியாக வந்தால் கூட சரி, நாங்கள் ஒருத்தருக்கும் தனியாக அட்டென்ஷன் பண்ணி உங்களுக்கு கற்று தந்துடுறோம். அதனால் நீங்கள் போகும்போது 100% ப்ராக்டிக்கலும் இருக்கும். அதனால் ஈஸியாக உங்களால் கற்றுக்கிட்டு போக முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லோரும் பயன்படுற மாதிரி பண்ணுங்கள். நேரடியாக எங்கள் தொழில் பயிற்சிக்கு வந்து தொழிலை கற்றுங்க. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யஸ்வின் எஸ்கே.